இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹாக்கின்ஸ் வந்து 4 லிட்டர் 5 லிட்டர் குக்கரோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்கலாமா? ஹாக்கின்ஸ் இண்டக்ஷன் ப்ரெஷர் குக்கர் 4 லிட்டர் ஒன்றும் 5 லிட்டர் ஒன்று வாங்கியிருக்காங்க என்னோட அக்கா. அதோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எஸ்எஸில் வாங்கியிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் டிஸ்கவுண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை நான் லாஸ்ட்டாக அவங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ ரேட்டுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எங்கள் அக்கா எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்காங்க. மேலே ஒரு லிட்டு இருந்தது, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் குக்கரோட பாட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல் வச்ச தட்டு இருக்குது. இதில் வந்து நம்ம சின்ன சின்ன பாத்திரம் வச்சு வந்து சமையல் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக கூட நம்ம சமைச்சிக்கலாம். இதோட கேஸ்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். எங்கள் அக்கா பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் குக்கரில் இந்த மொத்தமாக இருக்கும் கேஸ்கெட், அதை வாங்க மாட்டாங்க. அவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்தமாரி ஹாக்கின்ஸ் தான் வாங்குவாங்க. ஏன்னா இந்த ஹாக்கின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங் லைஃப் வருது, இந்த கேஸ்கெட் வீணாக போகாமல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன இந்த மூடி போடும்போது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக போடணும், அவ்வளோதான். இது இந்த தட்டில் நம்ம சின்ன சின்னதாக பாத்திரம் வச்சு கூட நேரம் நம்ம 2-3 வச்சு கூட சமைக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி கார்டு கொடுத்துருக்காங்க, எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3 கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த வென்டியூப்லாம் ரொம்ப க்ளீனாக நம்ம வச்சுக்கணும். ஏன்னா இப்போ இந்த ப்ரெஷர் குக்கர் வெடிக்குதுன்னு சொல்கிறதே பார்த்திங்கன்னா இந்த வென்டியூப் வந்து சுத்தம் பண்ணாமல், அப்புறம் வந்து இந்த வெயிட்டை சுத்தம் பண்ணாமல் இருக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி எதுலலாம் வச்சு சமைக்கலாம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இண்டக்ஷன் அடுப்பில் செஞ்சுக்கலாம், கேஸில், அந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. 32 வந்து டேஸ்டட் வந்து ரெசிபிஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, புக்லெட் அது. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் அந்த புக்கோடது கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் கொடுத்துருக்காங்க. இதேமாரி சேம் பேட்டர்ன் தான் அதுக்கும். இதுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் இந்த வெயிட்ரு கேரண்டி கார்டு. இதில் என்னென்ன பேட்டர்ன் இருக்கோ அதே தான். ஏன்னா அது 4 லிட்டர், இது 5 லிட்டர் வாங்கணும். இல்லையா அதேமாரி தட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பொங்கலுக்காக அக்கா வாங்கினாப்ல 4 லிட்டர் ஒன்றும் 5 லிட்டர் ஒன்றுன்னு. இது கொஞ்சம் மூடி போடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது கரெக்டாக செட் பண்ணி பழகினவங்களுக்கு ஈஸியாகிடும். இப்போ நம்மளாம் வந்து பட்டர்ஃப்ளைல ப்ரீமியில் கூட அப்படியே போடுறோம். இது கொஞ்சம் உள்ளார விட்டு அப்படியே அழகாக போட வேண்டியதான். பட் இந்த கேஸ்கெட்லாம் அவ்வளோ சீக்கிரம் வேணாக்காது, இங்கே போய் லாக் பண்ணுறதுனால கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிடும் அது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 4 லிட்டரோட ரேட்டு பார்த்திங்கன்னா 2950 ருபீஸ் ஆகுது. 4 லிட்டரோடது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. கொஞ்சம் அலுமினியம் தான் கம்மியாக இருக்கும். அதில் என்னென்ன இருக்குது இண்டக்ஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா திக் பேஸ் குக்ஸ் ஃபாஸ்ட் ஹீட்ஸ் ஈவன்லி, ஒரே சமமாக பாடுற மாரி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பேஸ் ஸ்டேட் ஃப்ளாட் வில் நாட் செப்பரேட், ஒர்க்ஸ் ஆன் இண்டக்ஷன் கேஸ் எலக்ட்ரிக் செராமிக் அண்டு ஹாலஜன்னு போட்டிருக்கு. இதோட பேர் 5 லிட்டரோடது ரேட்டு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்கன்னா 3200 ருபீஸ் ஆகுது. இந்த கமலா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினாங்க கோயம்புத்தூரில். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஷாப் இது. அதாவது எவர் சில்வர், பித்தளை, விளக்கு, வீட்டுக்கு வேண்டிய ஜாமான் எல்லாமே, அதாவது இந்த கல்யாணத்துக்கான சீர்வரிசைன்னு அப்படியே சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. எலக்ட்ரானிக் ஜாமான் கூட அங்கே இருக்குது அப்படின்னாங்க. ஹாக்கின் ஸ்டீல் நம்ம பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு வந்து 5 லிட்டரோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3200 போட்டிருக்காங்க. 4 லிட்டர் பார்த்திங்கன்னா 2950 ஆகுது. டோட்டலாக 6150 ஆகுது. 615 வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி 5535 ருபீஸ் ஆகுதுங்க. 605 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க 2 குக்கரையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.